ஞானஜோதி சரணம் எம் குருபிரானே சரணம். ஞானஜோதி சரணம் எம் குருபிரானே சரணம். மனித கடவுளே உம்மை என் உயிரில் வைக்கிறேன். ஆற்றும் மரபணி கண்டு கண்டு அசைவை மறக்கிறேன். மனித கடவுளே உம்மை என் உயிரில் வைக்கிறேன். இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. இமை பொழுது கூட நீங்காத இருக்கலாம். ஒவ்வொரு நாளும் குருனுடைய பக்தியின் சிந்தனை காலையில் எவருக்கு வருதோ அவரே இறைநிலையின் முக்தியின் மோட்சத்தை முதல் படியாக அத்தாங்கிறான். மூல பரம்பொருளுக்கு முதல் பொருள் இது கண்ணு தான் சாமி. கண்ணு தான். கண்ணு மட்டும் இல்லைன்னா நீ எதுவுமே பார்க்க முடியாது. என்ன தெரியும்? அதுக்கு தான் இமை பொழுதுங்கிறார். ஏன் வாயை சொல்லு? அவ்வளோ பெரிய விஞ்ஞானம் பேசுகிற வாயை சொல்லியிருக்கலாம்ல. வாய் சரியில்லை அப்படின்னு அவர் முடிவு பண்ணிட்டார் என்கிறார். அதுதான் கண்ணை வச்சுட்டார். ஏன்னா கண்ணு தான் மூல பரம்பொருள். எல்லா 5 பூதங்கள்லேயும் 4 பூதங்களை காட்டுறது இது கண்ணு தான். 4 பூதத்தை விழிப்புணர்வு வர வைக்கும். நமக்கு 4 பூதம் ஆக்ட் பண்ணி விடுறது இது கண்ணு தான். அது பார்த்தா தான் எல்லா வேலையும் செய்யும். இமைக்குள்ளே தான் இறைவன் இருக்கிறாரு. இறைவன் இருக்கிற இடத்துல உயிர் இருக்குதுங்கிறார். உயிர் போனால் என்ன மூடும் ஃபஸ்ட்டு? ஏன் சார் உயிர் போனால் கண்ணு மூடிச்சு சொல்லுங்கள்? கண்ணுக்குள்ளே கருவிழிக்குள்ளே இருக்குதுன்னு எல்லாரும் தெரிஞ்சுக்குங்க. கருவிழியில் தான் இருக்குது. அதனால தான் உன்னை போனோடனே கண் என்ன ஆகும்? உயிர் போனோடனே மூடிடும். முடிஞ்சு போச்சு. உயிர் போயிடுச்சு. கண்ணில் தான் எம்பிரான் இருக்கார். அதனால தான் அவங்க சொல்கிறாங்க, அந்த எம்பெருமானுடைய நீங்காத நிலை வேணும்னா இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. கருவிலிக்குள்ளே ஒன்றிருக்க எம்பிரான், இந்த உயிரானப்பட்ட எம்பிரான் உயிர் தான். நம்ம உயிர் தான் அவர். தவத்தில் நான் உட்கார முடியுமா? எனக்கு அந்த சிரத்தை இருக்கா? குருவிட்ட கேட்குறாங்க. இருக்குது. உட்கார்ந்து பண்ணணும். பக்தியில் இறைவனை காண்றது, தவத்தில் இறைநிலையை அடையிறது. நல்லா புரிஞ்சுக்குங்க. பக்தியில் இறைவனை பார்க்கலாம், தவத்தில் இறைவனை அடைஞ்சிடலாங்க. அவராகவே அடைஞ்சிடலாம். பார்க்கறது பெருசா, அடையிறது பெருசா? அப்போ நீ என்ன பண்ணணும்? அவர் என்ன பண்ணுறாரு? கண் மூடிக்கிட்டு தவம் பண்ணுறார். பக்தியில் இறைவனை பார்க்கலாம் சாமி. இறைவனை எப்படி பார்க்கலாம்? கண்ணால் இறைவனை காட்ட முடியுமா? அவங்கவுங்க பார்க்கலாம். இவங்க அடுத்து உங்களுக்கு காட்ட முடியாது. ஆனால் தவத்தில் இறைவனையே அவர் நிலையை நீ அடையலாம். அதான் சொல்கிறார், என் நிலை எரியான் தவநிலை எரியான். தவநிலை எரியான் இறைநிலை காணான்னார். தவநிலை செய்யாதவன் இறைவனெல்லாம் ஒரு நாளும் அந்த நிலையை அடைய முடியாது. அவர் வரக்கூடாதுன்னு தான் இத்தனை சிற்றின்பத்தெல்லாம் படைச்சி வச்சுருக்கான். ஒன்று பணம், ஒன்று பொம்பளை. நல்லா புரிஞ்சுக்கங்க. ஆம்பளைங்களுக்கு எதிரி. இந்த 2 பேர்த்த ஜெயிக்கிறது இந்த உலகத்திலே கஷ்டம். சாதுக்களையும் சன்னியாசிகளையும் கூட விடாது. சன்னியாசியாக நீ போனீன்னா இந்த உலகத்தை விட்டு போனீன்னா 2 பேர் துரத்துவாங்க. விட்டுட்டு போன பின்னாடி தான் துரத்துவாங்க. ஆனால் நீ தேடி போகிறவரெல்லாம் அவங்க உங்ககிட்டயே வரமாட்டாங்க. உண்மையிலே விட்டு போன பின்னாடி 2 பேர் வருவாங்க, பொண்ணும் பொருளும். நீ ஜெயிக்கவே முடியாது இவங்களை 2 பேர்த்தையும். நீ விட்டு போன பின்னாடி வருவாங்க, பின்னாடியே துரத்துவாங்க. அப்படியே காட்சியாக காட்டுவாங்க, எல்லாமே கொடுப்பாங்க. நீ அதை விட்டுட்டு திரும்பவும் ஒன்றினா அவனை பார்க்கலாம். இல்லைனா திரும்பியும் உன்னை என்ன பண்ணுவாங்க? பிடிச்சிக்குவாங்க. தவத்துக்கு போகிறவங்களுக்கும் இறைவனை காண்றதுக்கான முயற்சி பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான். சும்மா ஒரு நாளைக்கு போய் சாமி கும்பிட்றவங்களுக்கு இவங்கெல்லாம் கண்ணு கூட தெரிய மாட்டாங்க. வேணான்னு விட்டுட்டு போனீங்கன்னா அவங்க 2 பேர் வருவாங்க. கஷ்டம் சாமி. இறைவனை காட்டுறதுங்கிறதும் பார்க்குறதுங்கிறதும் ரொம்ப கஷ்டம். நீங்காத இறைவனுடைய தாளும் குருனுடைய தாளும் மனசில் யார் ஒருவர் தினம் காலையில் சொல்லணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்குள்ள தான் இருந்து அவர் வேலை செய்வார். படிப்படியாக. குருவில்லாத நீ ஒன்றுமே பண்ண முடியாது. இந்த 2 ஞானத்தை கூட நீ அடைய முடியாது இந்த பூமியில். குரு மனசு வச்சா மட்டும்தான் ஞானம். கடவுள் அவர் மட்டும்தான் காட்ட முடியும், இருக்கிறத உணர வைக்க முடியும். இருக்காங்க. குருவில்லாத வித்தா பாலா போயிடும்னு சொல்கிறான். குரு இல்லைன்னா நீ எதையுமே எந்த ஞானமுமே அடைய முடியாது. என்னங்க இந்த உலகத்தில் எது போதும்னு நம்ம நினைக்கிறோம்? இந்த 2 பேர்த்தையும் நம்ம போதும்னு முடிவு பண்ணியிருக்கோமா? இந்த 2 பேர்த்தையும் நம்ம கட் பண்ணிட்டோமா? போதும், இதோட போதும்னு இல்லை தானே? அப்போ இவங்க 2 பேர் நம்மகிட்ட தினம் உள்ளே வந்துக்கிட்டே இருக்காங்களே. தினம் போராடிக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் எப்படி ஜெயிக்கிறது? 2வது இவங்களை தேடி போனால் அவங்க 2 பேரும் தூரம் போக ஆரம்பிச்சுக்குவாங்க. நல்லா புரிஞ்சுக்குங்க. நீங்கள் பணத்தை தேடி போனால் தூரம் போயிடும். பொம்பளை தேடி போனால் தூரம் போயிடும். ஒரு நல்ல கல்யாணம் பண்ணுறதுக்கே 4வது இன்றைக்கி இருக்கிற காலக்கணக்கெல்லாம் நல்ல பசங்களுக்கு பொண்ணுவே கிடைக்காது. இவங்க 2 பேர்த்தையும் தேடி போக என்ன பண்ணுவது? தூரம் போயிடும். கண்டிப்பாக போகும். நீங்கள் என்னைக்காச்சும் பொருள் போதும்னு சொல்லிருக்கீங்க என்கிட்ட சொல்லுங்கள் பார்க்கலாம். எனக்கு இந்த உலக வாழ்க்கையில் போதும், என்னையும் சேர்த்தா சொல்கிற போதுங்கிற ஒரு இது இல்லை. நான் இதை நினைக்கிறதில்ல. போதும்னு சொல்கிறதே பெரிய விஷயம் சார். இங்கே தனக்குன்னு நீங்கள் எப்பயுமே வாழ முடியாது. நீங்கள் யாரும் சம்பாதிச்ச பொருளை தான் அனுபவிக்கிறதுக்காக இந்த பூமியில் வாழ முடியாது. மாற்றானுக்காகவே சம்பாதிக்கிறது தான். எல்லாம் அந்த பிள்ளைங்க நல்லா இருக்கணும்னு தான் நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன். தனக்காக வாழ்ந்தது சொல்லுங்கள். தனக்கு நீங்கள் வாழவே முடியாது. எதுக்கு பிறந்தோம் தெரியலையே. நம்ம என்ன பண்ண போகிறோம் தெரியலையே. முடிவு என்ன ஆக போகுது தெரியலையே. எதுவுமே தெரியலிங்க. நல்லா புரிஞ்சுக்குங்க.
உங்களுக்கு எதுவுமே தெரியாதுங்கிறது எனக்கும் தெரியும். உங்களுக்கெல்லாம் எதுவும் தெரியாது. பிறப்புக்கு நோக்கம் கிடையாது, எங்கே போகிறோன்னு தெரியாது, எதுக்கு பிறந்தோம்னு தெரியாது. ஏதோ கல்யாணம் பண்ணுவோம், இந்த புள்ள குட்டியை பெற்றுவிட்டோம், தினம் சோறு தின்னோம், வாந்தி எடுத்தோம், வாழ்க்கை போயிட்டே இருக்கு. அவ்வளோதான் முடிஞ்சு போயிடுச்சு. இதை அவன் செய்ய சொல்லி தான் அவன் மெமரியில் போட்டு வச்சுருக்காங்கிறத மறந்துடாதீங்க யாருன்னு. ஏதோ கோயிலுக்கு போகலாம், சாமி கும்பிடலாம், அவர் அது ஒரு நாள் போனாவே எல்லாம் கொடுத்துருவாராம். ஒரு நாள் போனால் ஒன்றும் கொடுக்க மாட்டார். அவர் இருக்காருங்கிறத உணரணும். நீங்கள் தவத்தில் உக்காரணும், பக்தியிலேச்சும் உக்காந்து கொஞ்சம் நேரம் அவரை நினைக்கணும். அதுக்கு தான் சொல்கிறார், இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாள் சொன்னார். ஒரு டாபிக் போதுங்க, இந்த ஒன்றே ஒன்று போதும். இமையில் இறைவன் இருக்கார், அதை நீங்கள் நினைங்க. அவர் நினச்சி உட்காந்துருங்க. இமையை நீ மூடி அவர் நினச்சினாவே அவர் அங்கே தான் இருப்பார். அதை நெற்றிக்கண் நினச்சி உட்காருங்கம்பார், புருவமத்தின்பார். அதுதான் புருவ பூட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த பூட்டுக்கு யார் ஒருத்தர் சாவி எடுத்து திறக்கிறாங்களோ அவள் தாங்க முத்தியின் முதல் வாசலாக திறக்க முடியும். நீங்கள் இறைவனுக்குள்ளே போகிறதுக்கான முதல் வழிபாடு சும்மா அப்படி உட்காந்துருக்க. சதா சிந்தனை, சர்வமயம் சதாசிவம் அனுகூரகம் அனுகூல பூஜானாம் கரிஷேம்பார் பகவான் பாகவதத்தில். சதா நேரமும் அனுகிரகம் பண்ணுறது. நீங்கள் அப்படிலாம் பண்ண வேணாம். ஒரு நாளைக்கு 2 வேலையாச்சு, காலை மாலை பரவாயில்ல, ஒரு நாளைக்கு ஒரு பொழுதாச்சும் சரி பரவாயில்ல. ஒரு குருவை காலையில் எந்திரிச்சோடனே 5 மணிக்கு வேலை அவருடைய நித்திய பாதம். ஏகரூபம் சர்வரூபம் சர்வவியாசம் குருபாதம் நித்திய யோகம் அனுகிரகம் அனுகூல பூஜானாம் கரிஷேம்பார் பகவான் பாகவத்தில் சொல்கிறார். நித்தியோகத்தில் சொல்லும்போது கர்மாவில் சொல்லுவார், சகபிரமம், இது சகபிரமம் எல்லாம், அந்த சகம் எல்லாம் பிறந்துட்டோம். யோக வியாசம் எல்லாம் நல்லா இருக்கணும்னு பிறந்தோம். தனம் தானியம் புத்திர யோகம், தனம் தானியம் புத்திர யோகம் எல்லாம் வந்துருச்சு. பூர்வ ஜென்மம் கைங்காரியம், போன ஜென்மத்தில் செஞ்ச புண்ணிய காரியம். பூர்வ ஜென்மம் கைங்காரியம் சித்தியர்த்தம் நானாவித ரூபம், நானா எல்லா ரூபங்களும் நான் எனக்கு தான் வேணும்னு நம்ம நினைக்கிறோம். பூர்வ ஜென்மம் கைங்காரிய சித்தியர்த்தம், எல்லா விஷயமும் நமக்கு நடக்கணும்னு நினைக்கிறோம். இது அவன் செஞ்ச பாவ புண்ணியம் இந்த மாதிரி நடக்கும். நீ பாவம் செஞ்சிருந்தா பாவ வாழ்க்கை, புண்ணியம் செஞ்சிருந்தா புண்ணிய வாழ்க்கைன்னு அவன் பிரம்மம் 90 சொல்கிறான். நல்ல குருவை சந்திக்கிறேன்னா நீங்கள் 12 தலைமுறை புண்ணியம் செஞ்சுருக்கணும் பூலோகத்தில். எத்தனை தலைமுறை? ஆமாம், நல்ல குருவை பார்க்க முடியாது கலியுகத்தில். நல்லார்க்கினி காண்பார், நல்லார் நல்கிடுவார், நல்லார்க்கினி நாமமெல்லாம் நமச்சிவாயவே. நல்லவன் ஒருத்தன் அந்த பூமியில் வாழ்ந்திருந்தது உத்தமனாக இருந்து குருவழியில் போய் அந்த வித்தையெல்லாம் கேட்டிருந்தானா நமச்சிவாயன்னு இந்த பூமியில் சொல்லியிருப்பானா அப்படின்னு சொல்கிறார். தேவாரம் சொல்லுது, நான் சொல்லலை. நல்லார் காண்பார், நல்லார்க்கினி மொழி பேசுவார், நல்லார் நல்கிடும் நாமமெல்லாம் நமச்சிவாயவே. நல்லவங்ககிட்ட போனால் தாங்க, குருக்கிட்ட போனால் தாங்க அதை சொல்ல முடியும். பக்தியில் இறைவன் அடையலாம். பக்தியில் ஆமாம் சாமி, எளிய முறை தான் அது. அதுக்கு ஒன்று நம்ம ஒழுக்கமாக இருக்கிறதும் உண்மையாக இருக்கிறது இருந்தாவே அந்த நிலையை அடையலாம். சார், இந்த உண்மையும் ஒழுக்கமும் இருந்தால் எல்லாமே கிடைக்குமா? கிடைக்கும். ஆனால் எல்லாம் கிடைக்கும், கிடைக்காமலாம் கிடையாது. நிறையா சோதிக்கும், அவ்வளோதான். ஃபஸ்ட்டு என்ன கிடைக்கும்? ஆமாம், நிறையா சோதனை வந்துடும், நிறையா கஷ்டம் கொடுக்கும். நாங்கள் அனுபவிச்சதை மட்டும் சொல்கிறோம், நாங்கள் அடுத்தவங்க அனுபவத்தை பேசவில்லை. என் அனுபவத்தில் நிறையா எடுத்தால் சோதனை தாங்க. எல்லாமே இருக்கும், எதுவும் சாப்பிட முடியாது. எல்லாம் பசியாக இருக்கும். கம்முன்னு ரோட்டில் நடந்து போயிட்டே இருக்க வேண்டியதான், வேறு வழியே இல்லை. கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே பற்றை அறுத்துக்கிட்டே பார்க்க வேண்டியதான். இல்லை பற்றை அறுத்து விட்ட மாதிரி போய் நடிக்க வேண்டியதான். பற்றை அறுத்து விட்ட மாதிரி கொஞ்சம் நடிக்க வேண்டியதான். நடிக்க அந்த நடிப்பு ஒரு நாள் உண்மையாகும். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு ரகசியம். நடிப்பு ஒரு நாள் உண்மையாக மாறுசாமி. சத்தியம் செஞ்சு சொல்கிறேன். பூமியில் நீங்கள் பஸ் ஸ்டாண்டில் படுத்து தூங்கி பாருங்கள். இன்றைக்கி அந்த ரகசியத்தை சொல்கிறேன். உங்களுக்கு பஸ் ஸ்டாண்டில் யாருக்கு தூக்கம் வந்ததோ அவங்கள என்கிட்ட வந்து சொல்லுங்கள். அதான் முதல் நிலை. பற்றறுத்து உனக்கு பஸ் ஸ்டாண்டில் படுத்தா நீ தூங்குவியா? தூக்கம் வராதுங்க. எல்லா பற்றும் இருக்கிறவங்களோட தூங்க முடியாது, அது கஷ்டம் சாமி. நீங்கள் ஒரு நாளைக்கு அப்படி போய் படுத்து தூங்கி பாருங்கள். எது நீ இழக்க வேணாம், நல்லா புரிஞ்சுங்க. எது நீ இழக்கலாம் வேணாம், எல்லாம் வச்சிருங்க. சும்மா யார்ட்டையும் சொல்லாதீங்க. சும்மா போய் பஸ் ஸ்டாண்டில் உட்காந்து பாருங்கள், அவங்கள மாதிரி இருந்து பாருங்கள், சும்மா படுத்து தூங்கி பாருங்கள். நீங்கள் அன்றைக்கி தான் தெரிஞ்சுங்க, ஒன்றும் இல்லைடா உலகத்தில். வாயில் சொல்லலாம், செயலில் செஞ்சுட்டு என்கிட்ட சொல்லுங்கள், யாராக இருந்தாலும். இதை நீங்கள் செய்ய இந்த நடிப்பை நடிக்க ஒரு நாள் அது சத்தியமாக உண்மையாகும். சத்தியம் செஞ்சு சொல்கிறேன், உண்மையாகும். நீங்கள் பிச்சை சும்மா எடுக்கிறான்னு நீங்கள் சொல்லுங்க, நான் போடா பிச்சைக்காரன், போடா முடிக்கிடுங்கிறீங்க. அது என்ன தன்மை தெரியுங்களா? பற்றறுத்தான் பரதேசியானான், கூற்றறுத்தான் குருவழி நின்றான், கோடி புண்ணியம் செய்தான் என்னார் கரையர். பற்ற அறுத்தாதான் நீ பரதேசி ஆக முடியும். குற்ற அறிவு, உன்னுடைய அறிவு நிலை நல்லா இருந்தால் தான் குருவழியை நீ பார்க்க முடியும். குருவை கண்டா தான் இறைநிலையை நீ காண முடியும். இல்லைனா நீ ஒரு நிலையும் அடைய முடியாது இந்த பூமியில். சும்மா அப்படியே போய் பிச்சை எடுத்துருவியா? பிச்சைக்காரங்கிட்ட இருக்கிறது என்ன? திருவோடு எவ்வளோ பலமான தெரியுமா?
திருவோட்டை தொட முடியுமா நீங்கள்? பற்றுல அவன் தொட்டு கூட பார்க்க முடியாதுங்கிறார் சாமி. தொட்டு பார்க்க கூட அவன் பர்மிஷன் கொடுக்க மாட்டான். ஞாபகம் வச்சுக்கோங்க. சும்மா சாதாரணமாக நினைக்காதீங்க. இந்த உலகத்தில் சத்தியம் செஞ்சு சொல்கிறேன், திருவோடை கூட தொட முடியாது. அது எம்புரானுடைய திருவோடு. திருநெல்வேலி பதிகத்தில் தான் சொல்கிறார், நீ திருவோடை தொடுவது கடினம். நீ தொட்டு எடுத்துருவியாத. எடுத்து ஒருத்தர் போய் ஒருத்தர்கிட்ட அப்படியே பிச்சை கேட்டுக்கு பாரு, வீட்டுக்கு வெளியில் நின்று அம்மா தாயே அப்படின்னு கூப்பிட்டு பாரு. எம்பிரான் பார்வதியை நீங்கள் கூப்பிட்டு பாருங்கள். தாய் என்றால் பார்வதி, நல்லா கூப்பிட்டு பாருங்க. எல்லாருமே தாய் தான் முன்னே கூப்பிடுவாங்க. அம்மா தாயே அப்படி தானே கூப்பிட்றாங்க. ஏங்க அம்மானு கூப்பிட்டான் தாயின்னு கூப்பிட்டான் கண்டுபிடிங்க பார்க்கலாம். உங்களுக்கு தெரியாதலாம் இது பார்த்தீங்களா? கருணை அம்மா அதுதான். தாய் மட்டும்தான் அந்த உலகத்தில் கருணையாக இருப்பா. எவ்வளோ தப்புனாலும் பிள்ளைங்களை யார் பார்த்துக்குவா? தாய் தான். அப்படி தான் அவங்க பிச்சைக்காரங்க என்னன்னு சொல்லுவாங்க, அம்மா தாயே அப்பா அப்படின்னு கூப்பிட மாட்டாங்க. காரணம், இவன் எதுவும் செய்ய மாட்டான்னு உனக்கு தெரியும். இவன் எதுவும் கொடுக்கறதுக்கு அந்த மனம் இவனுக்கு இருக்காது. ரெண்டாவது பொறுமை இருக்காது. கொடுத்துருவான் அள்ளி கூட, அதுக்கு அது சிந்திக்க மாட்டான். அவனுக்கு எதுவும் தெரியாதுன்னு முடிவு பண்ணி வச்சுருக்கான். நீங்கள் பஸ் ஸ்டாண்டில் படுத்து தூங்கி பாருங்கள், எதுவுமே இல்லாத மாதிரி நினச்சி பாருங்கள். ஏன்னா எல்லாமே இருக்குது உங்ககிட்ட. அதில் கற்பனை பண்ணி கூட உங்களாலெல்லாம் பார்க்க முடியாது உலகத்தில். இறைவன் எங்கே இருக்கிறான்னா இந்த பற்றற்ற மனதிலையும் இறைவன் ஈசன் தங்கியிருக்கிறான். தெரிஞ்சுக்குங்க. அதான் இறைவனுடைய தன்மை, அதான் இறைத்தன்மை. இறைவன் என்ன பண்ணார்? சிவபெருமான் திருவோட்டில் என்ன எடுத்தார்? சொல்ல மாட்டேங்கிறீங்களே. ஏன் சார் அவர் பிச்சை எடுத்தார் சொல்லுங்கள் பார்க்கலாம். எதுக்கு பிச்சைடானார்? வேடா நீனும். நமக்கு தான் அல்லாச்சு, உலகமே நம்பளுதாச்சு. நம்பளுதே உலகம், நம்ம எங்கே பிச்சை எடுக்கணும்? ஒரு நாள் இந்த பூமியை விட்டுட்டு நீங்கள் ஒன்றுமில்லாத போகிறீங்க. இந்த ஒரு நாள் இந்த உயிர் உங்களை விட்டுட்டு இந்த உடம்பு விட்டுட்டு போகுது. ஒரு நாள் இந்த பூமியில் மண்ணுக்கு நீங்கள் இறையாக போகிறீங்க. ஒன்றும் இல்லைன்னு உணர போகிறீங்க. உங்க கூட எதுவும் வரப்போகிறது இல்லைன்னு உணருங்க. அதனால தான் எனக்கு எது இல்லைன்னா ஒரு பிச்சை எடுத்தார். உங்களுக்கு ஒரே ஒரு அட்வைஸ், நீங்கள் வெளியில் போய் ஒன்றுமே இல்லாமல் நிறையா காசு எடுத்துகிட்டு போகாமல் கொஞ்ச நாள் இருந்து பாருங்கள். வெளியே உட்காந்து பாருங்கள். சமணங்கோல் போட்டு கோயிலுக்கு வெளியே உட்காந்து பாருங்கள். உங்களை மனம் தன்னுடைய நிலையிலிருந்து படிப்படியாக இறங்க ஆரம்பிச்சுக்கும். கோயிலுக்கு போனோம், சாமி கும்பிட்டோம், 100ங்கிறத 200 ரூபாய் கொடுத்தோம், ஐயர் கூட்டிகிட்டு போய் முன்னே விட்டார், அங்கே நின்று பார்த்துட்டோம். உன்னால் ஒன்றுமே கண்டுபிடிக்க முடியாது. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆணவம் தான் முன்னே இருக்கும். கோயிலுக்கு போனால் பணம் கொடுக்க வேணாம், கியூவில் நிற்போம், கடைசியாக நிற்போம், கடைகோடியாக இருப்போம். எம்பிரான் என் உள்ளத்தில் இருக்கார். அவர் கடைநிலையை காண்பார். கண்டார் கற்றுணர்ந்தார், கல்லாமையும் தெரிந்துணர்ந்தார். குருவழி நின்றாரெல்லாம் கோடி புண்ணியம் செய்தாரேன்னார். கற்றுணரக்கூடிய வித்தை எங்கே? யாருக்கிட்ட? குருக்கிட்ட தாங்க பார்க்க முடியும். அதனால தான் எம்பிரான் பிச்சை எடுத்தார், ஒன்றும் இல்லடான்னு உணர்த்துறது. நீங்கள் ஒரு நாள் அப்படி எங்கேயாவது போய் ஒரு பிச்சை எடுத்து கையில் அப்படி நின்று பாருங்கள். மனம் அணுவாக சாவும். அந்த உலகத்தை விட்டு மனம் போயிடும். அவர் அங்கே தான் இருக்கிறார். இறைவன் எங்கே இருக்கிறார்? பற்றறுத்தவன் உள்ளத்தில் இருக்கிறார். பற்றறுத்தான் பரதேசியானான், குற்றறுத்தான் குருவழி நின்றாரெல்லாம் கோடி புண்ணியம் செய்து இறைவனை காண்பாரே. அவன் தாண்டா போக முடியும்ட்டான். சும்மா நமக்கு இருக்குது, வண்டி இருக்குது, வாகனம் இருக்குது, 2 கார் இருக்குது, 2 பிள்ளைவ இருக்குது, சொத்து 100 கோடி இருக்குது. நீ ஒரு நாளும் அவனை கனவு கூட பார்க்க முடியாது. கனவுல கூட நீ இறைவனை நினைக்க முடியாது அப்படிங்கிறார். இதை நோக்கி தான் பயணம் பண்ணணும் மனம். எது? பணத்தை நோக்கி. அதாங்க, பணம் இருந்தால் பணம் மட்டுமா வருது? 5 பஞ்சபூதமும் வேலை செய்யும். இறைவன் நினைக்கிறதுக்கு நேரமே இருக்காது. நான் ஒரு அட்வைஸ் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் ஒன்றும் இல்லாமல் கோயிலுக்கு வெளியே உட்காந்துருந்து பாருங்களேன். கோயில் உள்ளே உட்கார்றத விட கோயிலுக்கு வெளியே சும்மா அப்படி உட்காந்து பாருங்களேன். சும்மா அப்படி கல் மேலே எங்கேயோ ஒரு இடத்துல என் பற்று இல்லாத இருந்து பழகி பாருங்கன்னு உனக்கு சொல்லியிருக்கேன் ரகசியம். நான் பிச்சை எடுத்திருக்கிறேன். நான் அவங்களோட உட்காந்துருக்கேன், சும்மா உட்காந்துருப்பேன், பார்ப்பேன். இந்த உலகத்தில் சும்மா நின்றுட்டு இருந்ததுக்கே ஒரு அம்மா 2 ரூபா காசு போட்டுருக்கு. முனிப்பனுக்கு படித்த மாவும் 2 ரூபா காசும் போட்டு. எக்கதி ஆயினும் சிவகதி ஆனார், சிவலோகம் கண்டார், சிவச்சாரம் அடைந்தார். சிவனுடைய சாரத்தடையணும், சிவலோகம் போகணும், சிவநிலை அடையணும்னா கையேந்தி நிற்கணும் இறைவனிடத்தில். எப்படி சொல்கிறார்? சும்மா பற்றுலாத போய் நிற்கிறது தான். வாயில் சொல்லலாம், செயலில் செஞ்சு பாருங்கள். அப்போ எவ்வளோ கஷ்டம் இருக்கும். நான் உங்களை நடித்து பாருங்கன்னு மட்டும் ஒரு விஷயம் சொல்லுங்கள். நடிச்சுட்டு என்கிட்ட யார் வேணும் சொல்லுங்கள். அந்த நடிப்பு ஒரு நாள் உண்மையாக உன் மனம் மாறும். அப்போ தான் சாமி பக்தியில் இறைவனை காண முடியும். பற்றறுத்து கூற்றறுத்து குருவழி நின்று இந்த ஞான உபதேசம் யார் கேட்கின்றார்களோ அவரெல்லாம் இறைவனிலையை காண்பார்கள். இறைவனை காண்ற விஷயந்தான் அது. இறைவன் அடையிற நிலை அது அல்ல, அது தவநிலை. இது பார்க்கலாம் சார், உன் மனசுக்குள்ள அவர் பார்க்கலாம். இறைவனை பார்ப்பது எப்படி? இப்படி இருந்தால் இறைவனை பார்க்கலாம். தன்னிலை அறிந்தார், தவநிலை காண்பார். எப்படி சொல்கிறார் பார்? தவநிலை பார்க்கணும்னா என்ன அறிக்கணும்? நீங்கள் நான் யாருன்னு நீங்கள் எல்லாம் என்னைக்கு கேட்குறீங்களோ அன்னைக்கு தான் இறைவன் உள்ளே இருக்கிறத நீ உணர முடியுண்டாங்கிறார். இல்லைன்னா முடியாது. தவநிலை காணார். இறைவனை ஒரு நாளும் நினைக்க மாட்டான். நான் சொல்கிறதெல்லாங்க காது கொடுத்து கேட்டு இது செயலுக்கு கொண்டு வரத்துக்கு 12 தலைமுறை நீங்கள் புண்ணியம் செஞ்சுருக்கணும். நல்லா புரிஞ்சு. இல்லைனால இதை நீ காது கொடுத்தும் கேட்க மாட்டேன், என்கிட்டையும் வரமாட்டேன்,
உங்கள்கிட்ட காலில் விழுவணும் ஒன்றும் அவசியமே இல்லை. காலில் விழ வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள்லாம் சுயமரியாதையாக இருங்க. நானும் பலமுறை சொல்கிறேன், கேட்க மாட்டேங்கிறீங்க. நான் என் காலில் விழுவலாம் நான் ஒரு காலமும் இந்த உலகத்தில் நினைக்க மாட்டேன். காரணம் அதால் ஆகிற விஷயம் விழுவாத. நீங்கள்லாம் சுயமரியாதையாக இருங்க. இதை சொல்லி சொல்லி எனக்கும் புளிச்சு போச்சு 20 வருஷமாக. யாரும் கேட்குற மாதிரி இல்லை. நீங்கள் ஏன் தான் உழுவுறீங்கன்னு தெரியல. உழுவுங்க. உழுவும் போது ஒரு விஷயம் இருங்க. அதான் சொல்கிறார், உற்று கலந்தார் ஊனில் கலந்தால் உறவில் கலந்தார் எண்ணில் கலந்தார் எண்ணத்தில் கலந்தார் என்னோடு கலந்தே இருந்தார் என் உயிரில் கலந்தார்னார். போதுமா? நான் எங்கே கலந்துருக்குங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கோ. எண்ணில் கலந்தார், எழுத்தில் கலந்தார், என் பாட்டில் கலந்தார். எழுத்துக்கு வந்தோடனே பாட்டுக்கு வந்துடுவார். என்னோடு கலந்தே இருந்தார். கடைசியாக எதில் கலக்கிறாரு? உயிரிலே கலந்துருவார். இதுக்கு மேலே ஏதாவது இந்த உலகத்தில் இருக்கா? நீங்கள் என்னோட அப்படி கலந்துருக்கீங்களா? யோசிங்க. நீங்கள் அப்படி கலந்துட்டேன்னா உன்னை எனக்கு பார்த்தாவே தெரியும். என்னை பார்த்தாவே நீ அழ ஆரம்பிச்சிருவேன். ஐம்பொருளும் உள்ளடக்கி ஆனந்தத்தை வெளிக்காட்டி என்னை பார்த்தா அப்படியே தெரியாது, ஜோதி தெரியாது. நல்லா போகிறதுக்கு வரவங்களாம் என் கூட பயணம் பண்ணலாம், அவ்வளோதான். சந்தோஷமாக நீ ஏற்றுக்கணும்னா படிப்படியாக தன்னிலையை அறிஞ்சு பற்றறுத்து எவன் நிற்கிறானோ அவனே கூற்றறுத்து குருவழி காண்பாள். போதுங்களா? சிவம்.